ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்படி ஃப்ரீயாக கூகுள் டிரைவ் மூலிமா நம்ம ஹோஸ்டிங் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹோஸ்டிங் வாங்கணுன்னா கண்டிப்பாக காசு ஆகும். அது நம்ம பேசிக் வெப்சைட்லாம், அதாவது இகாமர்ஸ் வெப்சைட் மாதிரிலாம் பண்ண முடியாது. பேசிக் வெப்சைட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம கூகுள் டிரைவில் போகணும். இப்போ நான் கூகுள் டிரைவில் போகிறேன் பாருங்கள். கூகுள் டிரைவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நான் செஞ்சு வச்சுருக்க ஒரு ஃபோல்டர் காட்டுறேன். ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். டிக்டாக்2ன்னு சொல்லி ஒரு கேம் ChatGPT மூலிமா ரெடி பண்ணுறது. இந்த கேமு தான் இந்த லோக்கல் ஃபைலில் தான் இருக்குது என் கம்ப்யூட்டரில். இதை எப்படி நம்ம இது மாதிரி பேசிக் வெப்சைட்டில் நம்ம எப்படி ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் டிரைவில் போயிட்டு ஒரு நியூ இருக்குது பார்த்தீங்களா, நியூவை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர் அப்படின்னு காட்டும். அந்த நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன டொமைனில் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி போடணும். அதில் www. கண்டிப்பாக போடணும், அது ரொம்ப முக்கியம். www.htmlgamesonline.com அப்படின்னு நான் போடுறேன். htmlgamesonline.com நான் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த www. அது கண்டிப்பாக முக்கியம். இப்போ இந்த டொமைன் உங்களுக்கு கஸ்டம் டொமைன் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த டொமைன் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் க்ரியேட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ண அந்த டொமைன் ஃபோல்டர் இருக்கா, அதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். நான் செஞ்சு வச்சுருக்க ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ பாருங்கள். இந்த ஃபைல் தான் நான் செஞ்சு வச்சது, அந்த கேம் ஃபைல். இதை அப்படியே ட்ராக் பண்ணி அதில் ட்ராப் பண்ணுறேன். இது இப்போ அப்லோட் ஆக ஆரம்பிக்குதுங்களா, அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது இது நம்ம டைரெக்டாக ரன் பண்ணுறது முடியாது. இப்போ என்ன பண்ணணுன்னா, மை டிரைவில் நான் செஞ்சு வச்சுருக்க ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பர்மிஷன்ஸ் மாற்றணும். இது ரொம்ப முக்கியம். இந்த பர்மிஷன் மாற்றலைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஷேர் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து ஷேர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி anyone with a link அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், இதுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது நியூ டேப்பில் போயிட்டு drv.tw அப்படின்னு சும்மா டைப் பண்ணுங்கள். அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வரலை. அதனால் drv.tw மட்டும் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அது வரமாட்டேங்குது. அதனால் ஏதாவது ஸ்பேஸோ இதை கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா இந்த சைட் தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த சைட்டுக்கு வந்துடும். நம்ம டிரைவ் தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் இப்போ நம்ம டிரைவை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லோட் ஆகிட்டு இமெயில் செலக்ட் பண்ண சொல்லும். வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இமெயில் லிஸ்ட்டு காட்டும். நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்க இமெயிலெலாம் காட்டும். நான் எந்த இமெயிலை அப்லோடு பண்ணியிருக்கிறேனோ அந்த இமெயிலை செலக்ட் பண்ணணும். அந்த இமெயில் செலக்ட் பண்ணிட்டேன். பண்ண உடனே எனக்கு இங்கே கண்டினியூ கேட்குது. ஓகே கொடுத்துட்டேன். திரும்பவும் இதெல்லாம் அலோவ் பண்ணணுமான்னு கேட்கும். அதை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ வியூவர் வெப் பேஜ் லோட் ஆகுதுல்ல, லிங்க் வந்துச்சு பாருங்கள். இதுதான் நம்ம வெப்சைட்டோட லிங்க். இப்போ ஃப்ரீயாக நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபைலை ஹோஸ்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு. இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வராது, வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பண்ண அந்த வெப்சைட்டு ஆன்லைனில் வந்துடுச்சு. நம்ம HTML ஃபைலை ஃப்ரீயாகவே ஈஸியாக நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணிட்டோம். இது லைஃப் லாங் நம்ம இதிலே இருக்கும். கூகுள் டிரைவில் 15 GB ஃப்ரீயாகவே தராங்க. அது மூலிமா நம்ம ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா கேம்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் எல்லாம் ஒர்க் ஆகுது. அதனால் இப்போது கஸ்டம் டொமைன் உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதனால் அந்த லிங்க்லாம் போட்டிருக்கிறேன். கஸ்டம் டொமைன் உங்களுக்கு வேணும்னா அதே டொமைன் நேமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்,
www ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும்போதே சொன்னேன், இந்த ஃபோல்டர்லேயே டொமைன் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்கன்னு. இந்த இப்போ நான் போட்டிருக்க htmlgamesonline.com இந்த டொமைன் அவைலபிளாக இருந்ததுன்னா நான் போய் வாங்கிட்டு அதில் டிஎன்எஸ் ரெக்கார்டில் போயிட்டு பாருங்கள், டிஎன்எஸ் ரெக்கார்டில் போயிட்டு ஆட் ரெக்கார்டுன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நேம் கேட்கும். அந்த நேம் நேராக நம்ம இந்த டொமைன் நேமே போடணும், ஃபுல் டொமைன் நேமே போடணும். பார்த்திங்கன்னா அதை போட்டிருக்கேன்ல ஃபுல் டொமைன் நேம், அதை அப்படியே அதில் போடணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த டொமைன் நேம் யுவர் வெப்பேஜ்னு இருக்குங்களா, அதை போடணும். HTML கேம்ஸ் ஆன்லைன் போடக்கூடாது, இந்த மொத்த வெப்சைட்டும் இந்த டொமைனும் போடணும். கச்சா முச்சான்னு இருக்குது பாருங்கள், இந்த வெப்பேஜ் லிங்க்கை எடுத்து அதில் போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். சரிங்களா? அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் அந்த DRVW அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது என்ன ஆகும்னா, காட்டுறேன் பாருங்கள், வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி கேட்கும். வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிஸ்னஸ் இமெயில் ஐடி மூலிமா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கேட்கும். அதில் ஜிமெயில் ஒர்க் ஆகாது, அவுட்லுக் ஒர்க் ஆகாது, அதிலே போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு இமெயில் ஐடி பிஸ்னஸ் இமெயில் ஐடி இல்லைன்னா உங்களுக்கு கவலைப்படாதீங்க. ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வெப்பேஜ் வந்தோடனே வெப்பேஜ் லோட் ஆகாது. இது வெரிஃபிகேஷனே கேட்கும். அதில் ஃபேக் இமெயில் ஐடின்னு சும்மா போடுங்க. கூகுளில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஃபேக்காக ஒரு இமெயில் ஐடி ஒன்று க்ரியேட் ஆகும். இது சேஃப்னு சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த இமெயில் ஐடி வந்து டெலீட் ஆகிடும். இது வந்து இன்பாக்ஸ், அது வந்து மெயில் ஐடி, இது இன்பாக்ஸு. இது ஆல்ரெடி எனக்கு வந்திருக்கு பாருங்கள். இதில் இங்கே கீழே போட்டிருப்பாங்க பாருங்கள், இதெல்லாம் படித்து பாருங்கள். 10 மினிட்ஸ் தான் இந்த இமெயில் ஐடியே ஆக்டிவாக இருக்கும். அடுத்து இந்த இமெயில் ஐடி டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிட்டு வேறு இமெயில் ஐடி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். சரிங்களா? அதனால் ஏதாவது இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறவங்களாம் யூஸ் கற்றுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற சைட் இதெல்லாம். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி பண்ணது தான் நினைக்கிறேன் இதை. அதில் போய்ட்டு இந்த இமெயில் ஐடியை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வெரிஃபிகேஷனுக்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று அனுப்புவாங்க. அது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இன்பாக்ஸில் வந்திருக்கும். எனக்கு வந்திருக்கு பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி இதை வாங்கியிருந்தேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்ல, அப்போ வந்தது. அது பாருங்கள், DRV.Wலேருந்து வந்திருக்கு. இந்த வெரிஃபிகேஷன் கோடு அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வெப்சைட்டும் ஓப்பன் ஆகிடும். அது வரைக்கும் அந்த வெப்சைட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. சரிங்களா? இப்போது வெப்சைட் ஓப்பன் ஆகிட்ட பிறகு இந்த இமெயில் ஐடி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். இது ஃபுல்லாக படித்து பாருங்கள், ஃப்ரீ தான். டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது. திரும்ப சொல்கிறேன், இதை வச்சு மிஸ்யூஸ்லாம் பண்ணக்கூடாது. ஒன்லி எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. தேவையில்லைன்னா நீங்கள் அந்த இமெயில் ஐடியை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புது இமெயில் ஐடி க்ரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், புது இமெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. இன்பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, இன்பாக்ஸ் இஸ் எம்டி. அதை அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்களே போய் கூட டெலீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள், லோக்கலில் உள்ளது, இது வந்துட்டு ஆன்லைனில் உள்ளது. இதனுடைய இது நீங்கள் தேவைன்னா கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம ஃப்ரீயாக ஒரு வெப்சைட்டை நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது பேசிக் வெப்சைட் தான் பண்ண முடியுமே தவிர இகாமர்ஸ் வெப்சைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கெலாம் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும். ஹோஸ்டிங்கரோ இல்லை நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி எனக்கும் வெப்சைட் இருக்குன்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.